ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு லூப்லேருந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைனா அந்த லூப்பை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ சிம்பிள் கோட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த மெத்தடில் பாருங்கள், ஒரு ஃபார் லூப் இருக்குது. இந்த ஃபார் லூப் வந்து 10 டைம்ஸ் ரன் பண்ணலாம். ஓகேவா? 10 டைம்ஸ் ரன் ஆகும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார் லூப்குள்ளே என்ன பண்ணுறேன்னா, if I is equal to 4 ஃபோர்த் ஐட்ரேஷனில் என்ன பண்ணுறேன், பிரேக் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபார் டெமோ பர்பஸ் இன்டென்ஷனலாக வந்து நான் பிரேக் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், அந்த ஃபார் லூப்பில் ஃபோர்த் ஐட்ரேஷனில் இது கரெக்டாக பிரேக் ஆகிடும். கண்டினியூ ஆகாது, இந்த ஃபார் லூப் ரன் ஆகாது, 10 டைம்ஸ் ரன் ஆகாது, ஜஸ்ட் ஃபார் 4 டைம்ஸ் இட் ரன். அதுக்கப்புறம் ஃபார் லூப் பிரேக் ஆன பிறகு இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஒரு சாம்பிள் கோட் எழுதியிருக்கேன். ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தட்குள்ளே ஒரு 15 ஐட்ரேஷன்ஸ் உள்ள ஒரு ஃபார் லூப் இருக்குது. பட் ஃபார் டெமோ பர்பஸ் நான் என்ன பண்ணுறேன், ஒன்ஸ் ஐ பிகம் 3 ஆன பிறகு உடனே பிரேக் பண்ணிவிடு. அப்படி தான் இதனோட அர்த்தம் அதுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் பிரேக் ஆன பிறகு இந்த ரிசல்ட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. ஆனால் 3 டைம்ஸ் தான் இது பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே i is equal to 3 வந்த பிறகு இதை பிரேக் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார் லூப் வந்து கண்டினியூ ஆகாது. இந்த ஃபார் லூப்பில் வந்து வெளியில் வந்துடுவோம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா, ஒரு லூப்பை பிரேக் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு ஸ்ட்ரிங்கை சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு அந்த விஷயம் கிடச்ச உடனே, அந்த ஸ்ட்ரிங்கை கிடச்ச உடனே நீங்கள் அந்த ஃபார் லூப்போ இல்லை எந்த லூப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுறோன்ற அவசியம் கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் பிரேக் பண்ணி அடுத்த கோடுக்கு நீங்கள் போயிடலாம். ஓகேவா? டைம் கன்சியூமிங் இருக்கிற அந்த ஆப்ரேஷனில் இதை நீங்கள் டைம் சேவ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.